இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி இதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னதான் நம்ம எதிர்பார்க்கறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா இப்போ பாண்டியன் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி கொடுக்குறாரு. ஆனால் அவர் இதை தான் செய்வாருங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான். அடிபட்டு வந்தால் கூட அவருக்கு ஏன் பாவமாக இருக்கணும்? தன்னை தான் எதுவுமே கேட்க வேணாம்னு சொல்லிட்டாரு அந்த பையன். எனக்கு என்ன வேணுமோ நான் பார்த்துக்கிறேன், என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், நீ யாரையா கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் புள்ள தன்னை பார்த்து கேட்கும்பொழுது அந்த அப்பாவால் எப்படி தாங்கிக்க முடியும்? ஸோ ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் விட்டேத்தியாக தான் இருக்காரு. மனசுக்குள்ளே வலி இல்லாமலாம் இருக்காது, மனசுக்குள்ளே வலி இருக்கும். நம்ம கதிரை போட்டு அடிச்சிட்டானே, நம்ம பையனை அடிச்சிட்டானு கோபம் இருக்கும், அந்த குமரவேல் அடிச்சதுனால ஒரு எரிச்சல் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவன் பண்ண தப்புக்கு தானே, அவன் வீட்டு பிள்ளையை தூக்கிட்டு வந்து மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் நகை வேறு தூக்கிட்டு வந்திருக்கான். அப்போ அது நடக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிப்பாக தோணும். அந்த நகை விஷயம் தான் அவருக்கு ரொம்ப உறுத்திட்டே இருக்குது. நம்ம நேர்மையாக நியாயமாக நாணயமாக நடந்துகிட்டு இருக்கோம். இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க நம்ம பையனை அப்படி செஞ்சாங்க அவரால் ஏற்றுக்கவும் முடியாது, தாங்கவும் முடியல. அதனால தான் அவருக்கு இன்னும் வலி அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த சமயத்தில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டுக்கு வர ராஜி அண்ட் மீனா ரெண்டு பேருமே அவங்கவுங்க வீட்டில் திட்டு வாங்கிட்டு வராங்க. ராஜியை குமரவேலும் பார்த்து முறைச்சிட்டு போயிருக்காரு. மீனா அவங்க அம்மா கண்டமணிக்கு திட்டி விட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த வலியோட வேதனையோட வீட்டுக்கு பார்த்தா நம்மளுடைய புது கணவர் மூஞ்சியெல்லாம் கட்டு போட்டு உட்காந்துருக்காரு. ஒரே பேத்து எடுத்துருக்கானுங்க. அப்படிங்கும்போது ஷாக்காகவும் போகிறாங்க. என்ன நடக்குதுங்க, என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டால் இப்படி உங்கள் அண்ணன் தான் அடிச்சிட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னே இன்னமும் கண்ணீர் வடிக்க போகிறாங்க. என்னதுக்கு கண்ணீர் வடிக்கிற? எல்லாம் ஒன்னால தான். திருட்டு பழி என் மேலே வந்துருச்சு. எங்கள் அப்பா எனக்கு அடிபட்டா கூட கண்டுக்க மாட்டாரு. எல்லாம் போச்சு, என் லைஃபே போச்சு. நான் அத்தனை 1000 தடவை உன்ட்ட சொன்னேன், அந்த கண்ணனை நம்பாதன்ட்டு கேட்காம ஓடி கடைசியில் ஏன் தள்ள கட்டி விட்டாங்க உன்னை. என் வாழ்க்கையே உன்னால தான் போச்சுன்னு கத்தி கோவப்பட்டு போறாரு. இப்போ ராஜி நினச்சா இந்த பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ கோமதி இதை சால்வ் பண்ணுற மாதிரி தெரில. கோமதி சும்மா போய்ட்டு ஒரு பேச்சுக்கு சண்டை மட்டும் போட்டு ஏய் வாடா வெளில டே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ உங்கள் அப்பா இப்படி பண்ணுவார், நான் எதிர்பார்க்கலடா, சே ஒன்று இப்போ அடிபட்டோன்னே பார்த்து மடியில் தூக்கி வச்சு கொஞ்சம் நான் எதிர்பார்த்தேன்டாங்கிற மாதிரி பேசினாங்க. இப்போ ராஜி மட்டும் நேராக கிளம்பி அங்கே போயிட்டு எதுக்கு அவனை அடிச்சிங்க அப்படின்னு மட்டும் கேட்டு, ஏன்னா இவங்க செஞ்ச தப்புக்கு தான் அவர் அவங்க அப்பா அவர் இருக்கிறாரு. இதில் திருட்டு பழி விழுந்துருச்சு. இதனையும் தாண்டி இப்போ ஆளை அடித்து இதுக்கப்புறம் போட்டு தள்ளவும் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களால அவர் இறந்தா பரவாயில்ல அவருக்கு இவங்களுக்கு. ஸோ இப்போ இது நீங்கள் கேட்குற மாதிரி தெரில. இந்த வீட்டில் சொல்லலான்னு பார்த்தா அதையும் சொல்ல விட மாட்டீங்க அப்படின்னு நேராக கிளம்பி போயிட்டு விட்டு வெலாசி எந்த தைரியத்தை வச்சு அவனை அடிச்சிங்க, என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவனுக்கு வெக்கமா இல்லை? சரி அவனை நம்பி நான் வந்துட்டேனே வச்சுக்கோ, அப்படின்னா நீ அடிச்சிடுவேன் அவனை. அதை விட முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நான் அவனை நம்பியும் போல் அவனை காதலிக்கவும் இல்லை. அவன் தான் நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றுறதுக்காக என்கிட்ட அவ்வளோ விஷயத்தை செஞ்சுருக்கான். நான் நம்பி போனது இன்னொருத்தனை. நான் ஏமாந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே அத்தை சொன்னதுக்காக ஒரே வார்த்தைக்காக எனக்கு கழுத்தில் தாலி கட்டி இதெல்லாம் செத்துருவேன்னு சொன்னதுக்காக என்னை காப்பாற்றி கூட்டு வந்திருக்கான். அப்படி ஒருத்தனை நகை எவனோ தூக்கிட்டு போயிட்டான். அந்த பழியை ஏற்றுக்கிட்டு எனக்கு ஒரு கெட்ட பேரோ அம்மாவுக்கு ஒரு கெட்ட பேரோ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதனால இப்போ அமைதியாக இருக்கான். அவன் இப்படிப்பட்ட ஒருத்தனை அடிக்கிறது உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இதான் உண்மை, போதுமா? என் மேலே தான் தப்பு. இப்போ என்ன பண்ண சொல்லுங்கள், தாலி கட்டி தூக்கி போட்டு வந்துட்டுமா, நீங்கள் என்ன சேர்த்துக்கிறீங்களா, இல்லை எப்படி என்ன விஷயங்கிறத நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கொந்தளிச்சாங்க. அப்படின்னா நல்லாயிருக்கும், நமக்கும் அவங்களை பார்க்கறதுக்கு பாராட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் கொந்தளிக்கவே விட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இதை அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு இதுதாங்க கதையோட மெயின் கதை. இது ஹூக்கே, இது எப்படிங்க விடுவோம் நாங்கள் அப்படியே வச்சு தரதான் இழுத்துகிட்டே போவோம். கதிர் அசிங்கப்படுவார், அவமானப்படுவார், வேதனைப்படுவார். அதையும் தாண்டி அவருக்கு ஒரு காதல் மலரும். அந்த காதலை நாங்கள் காமிப்போம். அப்படியே கதிர்க்கும் ராஜிக்கும் இல்லை காதல்னு காமிச்சா ஃபேன்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. அப்புறம் நிறைய குட்டி ஃபேன் பேஜ்லாம் ஆரம்பிச்சு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஜோடியாக ரீல்ஸ் எல்லாம் போடுவோம். நாங்கள் அதுதான் வெயிட் பண்ணுறோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு கதையை கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கதிரை பார்த்தா நமக்கு பாவமாக இருக்குது, கோமதியை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்குது. உண்மையை சொல்லாத ராஜி நினச்சா எவ்வளோ தூரம் அமுக்கடியாட்டம் இருந்துக்கிட்டு முன்னெல்லாம் எவ்வளோ வாய் பேசுவாங்க. இப்போ அப்படியே அழுதுகிட்டே அப்படின்னு அழுதுகிட்டு உண்மை எதையும் சொல்லாமல் கதிரை வாங்க விட்டுட்டு இந்த அப்படியே நாங்கள் பண்ண தப்பு நீ பாரத்தை சொம்மப்பா அப்படின்னு சொல்லி விடுறதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த சீரியல் இப்போ எப்படி போகுது? இதில் ஒருவேளை ராஜி கோவப்பட்டு அவங்க அம்மாட்ட அப்பாட்ட கோவப்பட்டு உண்மையை சொல்லிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்கன்னு உங்களுக்கும் தோணுதாங்கிறத சொல்லுங்கள். கூடவே இந்த கதையில் அடுத்து சரவணனோட கல்யாணத்துக்கு பிறகு இன்னும் பல ட்விஸ்ட்டுகள்லாம் வரப்போகுது. அதை பற்றியும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ